Good evening, students. Today we will see the current affairs analysis dated from 20th May 2026. The first article related to the maritime choke points. Choke points of Indian Ocean area. Indian Ocean area இருக்கக்கூடிய choke points. அதில் மெயினாக வந்து Strait of Hormuz, அப்புறம் Strait of Bab el Mandeb, அப்புறம் Strait of Malacca. Display. First on the Strait of Hormuz. Strait of Hormuz வந்து it's an important for the global. What you are seeing here, Oman, UAE, அப்புறம் ஈரான், கத்தார் போன்ற நாடுகள் அவங்க பொருட்களை, அவங்க நாட்டு பொருட்களை வந்து சீ ட்ரேடு மூலமாக அமைக்க முடியணும் அப்படின்னா, அனுப்ப முடியும் அப்படின்னா இந்த வழியாக தான் அனுப்ப முடியும். கிட்டத்தட்ட சவுதி அரேபியா தவிர மற்ற நாடுகள் எல்லாமே வந்து தே ஆர் டிபெண்ட் ஆன் திஸ் பர்ஷியன் கல்ஃப் அண்ட் த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். அதில் மெயினாக 20% 25% ஆஃப் த குளோபல் ஆயில் ட்ரேட் இந்த வழியாக தான் நடக்குது. இது இப்போ பிளாக் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் த ஈரான் இஷ்யூஸ். சவுதி அரேபியா, ஈராக், குவைத், யுஏஇ, கத்தார் இந்த நாடுகள். அதில் மெயினாக அவங்கள்ட்டேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய நாடுகள் வந்து இந்தியா, சைனா, ஜப்பான், அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். ஸோ தட்ஸ் அபவுட் த ஹார்மஸ். நெக்ஸ்ட்டு பாபேல் மந்தேப். ஸோ வாட் யூ ஆர் சீயிங் ஆன் த இமேஜ், பாபேல் மந்தேப் வந்து ரெட் சீயும் கல்ஃப் ஆஃப் ஏடனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைட்டு. ஸோ இட் இஸ் வெரி க்ளோஸ் டு எமன், அப்புறம் எரித்ரியா, ஜிபோத்தி இந்த கண்ட்ரீஸ். அதோட ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்காவோட ரொம்ப க்ளோஸாக வருது. இங்கே ஹவுத்தி ரிபல்ஸ் ரொம்ப அதிகம், அதனால் எமனில் இருக்காங்க. ஸோ தே வில் அட்டாக் அண்ட் க்ளோஸ் எவ்ரி டைம். ஸோ சுயஸ் கனால் வழியாக யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து ட்ரேடிங் பண்ணுறது, மெடிட்டரேனியன் சி வழியாக யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு ட்ரேடிங் பண்ணுறது இந்த ரூட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். 10% ஆஃப் த சீபோன் ஆயில் ட்ரேட் வந்து இந்த வழியாக தான் நடக்குது டு த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் இஸ் மலாக்கா ஸ்ட்ரைட். இந்த மலாக்கா ஸ்ட்ரைட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகள் பார்டருக்கு பக்கத்தில் வருது. ஸோ இட்ஸ் அ சோக் பாயிண்ட். சைனாவோட 80% ஆயில் ட்ரேட் வந்து இங்கோட்டு தான், இந்த வழியாக தான் நடக்கும். சரி, இந்த வழியாக தான் பண்ணுறாங்க. அப்புறம் 1/4 ஆஃப் தி குளோபல் ஆயில் குளோபல் ட்ரேட் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங் வயா திஸ் ரூட். இந்தியா, சைனா, ஜப்பான், சவுத் கொரியா போன்ற நாடுகள் இதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இப்போ இந்த மேரிடைம் சோக் பாயிண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த குளோபல் ட்ரேட். இது வந்து இப்போது ஈரான் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து அதை ஃபுல்லாக பிளாக்கேட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது இந்தியாவில். இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு குளோபல் லெவலில் ஆயில் ப்ரைஸ், க்ரூட் ஆயில் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது நெகோசியேஷன் பண்ணி முடித்தா மட்டும்தான் அந்த ஆயில் ஷாக்லேருந்து நம்ம வெளியில் வர முடியும். அது மலாக்கா ஸ்ட்ரைட் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா இந்தியாவோட ட்ரேடும் குளோபலுக்கு பாதிக்கப்படும், எக்ஸ்போர்ட். ஸோ இட் வில் அஃபெக்ட் அப்படின்றது தான். இட் வாஸ் யூஸ்ட் அஸ் அ வெப்பன். நீங்கள் ஒரு நாடை அட்டாக் பண்ணணும்னு கிடையாது. இப்போ சைனா நம்ம ஹிமாலயாஸ் ஏரியாஸில், நார்தர்ன் ஏரியாவில் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா, இஃப் யூ ஹேவ் த பவர் டு பிளாக் திஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா, தென் சைனா வில் கெட் அஃபெக்டட், சைனா வில் கம் டு த நெகோசியேஷன் டேபிள். ஸோ அதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி பைரசி இஷ்யூஸ் அதிகமாக இருக்குது. இந்த சோக் பாயிண்ட்ஸில் அதிகமாக அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம், கொள்ளடிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி like empowering the local bodies. Local bodies வந்து empowering, அதில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில் வந்து ஆர்டிக்கிள். ஸோ லோக்கல் பாடிஸை பொறுத்த வரைக்கும் we having local self government, 73rd and 74th Constitutional Amendment Act. So we introduced Panchayat Raj institution. This is municipality. So பஞ்சாயத்தை பொறுத்தவரை we having 3-tier model, ஜில்லா பரிஷத், கிராம் சபா இல்லைன்னா கிராம் பஞ்சாயத், வில்லேஜ் பஞ்சாயத், அதுக்கு மேலே தாலுக் பஞ்சாயத் இல்லைன்னா பிளாக் லெவல், அப்புறம் ஜில்லா பரிஷத். முனிசிபாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா முனிசிபல் கார்பரேஷன், முனிசிபல் கவுன்சில், அப்புறம் நகர் பஞ்சாயத். இது 3-tier கிடையாது. இட்ஸ் அ கிளாசிஃபிகேஷன் ஃபார் தி அர்பன் லோக்கல் கவர்மெண்ட். இது வந்து 3-tier, தட் இஸ் அ ஸ்ட்ரக்சர், 3-tier சிஸ்டம். கிராம் பஞ்சாயத், அப்புறம் கிராம் சபா இஸ் தேர், வில்லேஜ் அசம்பிளி இஸ் தேர்.
ஸோ இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அடைஞ்சுன்னா 33% உமன் ரிசர்வேஷன் இன் தி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வ்டு தொகுதிகள் கிடச்சிச்சு. அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி எலெக்ஷன், 5 years election, state election commission was created, state finance commission was created by this constitutional amendment act. அப்புறம் they have the power to levy taxes, டேக்ஸ் போடுறதுக்கு உரிமை இருக்குது, கலெக்ட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு அப்ராப்ரியேட் டோல் டியூட்டிஸ் எக்ஸெட்ரா. அவங்களோட வளர்ச்சிக்காக என்னென்ன பண்ணணுமோ அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். கிராம சபா ஹேஸ் த பவர் டு டிசைட். கம்பெனிஸ், ஃபேக்ட்ரிஸ், அப்புறம் டேம்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்னா அவங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். வேணாம் அப்படின்னா தே கேன் டிசைட், தே ஹேவ் த ரைட் டு டிசைட். ஸோ இது எல்லாமே எம்பவரிங் த லோக்கல் பாடிஸ். ஆனால் இதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எதன் மூலமாக வந்துச்சு அப்படின்னா 1947 we got independence, but 1992 தான் we had this constitutional amendment. ஸோ அது வரைக்கும் இருந்த ப்ராப்ளம்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் இட் வாஸ் ரெக்கமெண்ட் பை தி பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1952 சாரி 57 and 58 implementation of 3-tier system, அப்புறம் 3-tier model. So what we have returned here. அப்புறம் அசோக் மேத்தா கமிட்டி 1977 ஸோ பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமில் நிறைய ஊழல் நடக்குது அப்படின்றாரு. 2-tier மாடல் ஹி இன்ட்ரடியூஸ் மண்டல் பஞ்சாயத் அண்ட் ஜில்லா பரிஷத், ஜில்லா பஞ்சாயத் அப்படின்றது. எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் கொடுக்க ரெக்கமெண்ட் பண்ணது. கான்ஸ்டியூஷனல் ரெகக்னைசேஷன், அப்புறம் நயா பஞ்சாயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. and it was not implemented fully. Then GVK Rao committee, so they announced for election 5 years ஒரு வாட்டி எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்றது 1988 சாரி 1985. அதுக்கு பிறகு எல்எம் சிங்வி கமிட்டி 1986 ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ஷுட் பி கண்டக்டட். நயா பஞ்சாயத் கிரியேட் பண்ணணும், ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன். அண்ட் ஃபைனலி எல்எங் சிம்கி கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸில் தான் உங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கிடைக்கும். 1992 we introduced the first amendment for the introduction of Panchayat Raj and Municipality. 73rd and 74th Constitutional Amendment Act மூலமாக அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணதுக்கு பிறகு இன்றைக்கி இருக்கக்கூடிய இஷ்யூஸ் நம்பர் 1 வந்து ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ ரெவன்யூ கலெக்டட் பை தி பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டி இஸ் வெரி லெஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் வந்து கம்மி, அப்போ அது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணப்படலை அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி ஸ்டேட் டிபெண்ட்டாக இருக்காங்க, இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கிராண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. த நெக்ஸ்ட்டு லேக் ஆஃப் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறதுல எல்லாமே அவங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை, ப்ராப்பரான இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட் இல்லை. ஸோ தே ஃபெயில்ட். அப்புறம் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் இன் தி நிறைய அரசியல் தலையீடுகள், பிளான் இம்ப்ளிமெண்டேஷன், ஊழல், கரப்ஷன் அதிகம். அப்புறம் இஷ்யூ ஆஃப் ஃபங்க்ஷனல், தட் இஸ் நோ எலெக்ஷன் ப்ராசஸ் ஹேப்பனிங் இன் 5 years ஒரு வாட்டி ஃப்ரீக்வெண்ட்டாக கரெக்டாக எலெக்ஷன் நடக்கலை. நம்ம பஞ்சாயத்து ராஜ் தமிழ்நாடு வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, இன்னும் அது திருப்பி எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணல, லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் நடத்தணும். அதர் இஷ்யூஸ் ஆல்சோ தேர், டெக்னிக்கல் இஷ்யூஸ் அண்ட் கரப்ஷன் இஷ்யூஸ், அப்புறம் அது மேனேஜ்மெண்ட் பிளானிங், இதெல்லாமே வந்து நிறைய ட்ராபேக்ஸ் இதில் இருக்குது இம்ப்ளிமெண்டேஷன்ஸில். there is a model village was like அதில் கேஸ் ஸ்டடியாக போட்டு ஹிவாரே வில்லேஜ், அது வந்து அகமத் நகரில். அதை வந்து அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த வில்லேஜ் ஹெட் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, he was an educated and he having huge experience in agricultural practices, so he introduced cash crops in the farmers, high yield varieties, அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணனால இன்றைக்கி மில்லியனர் கிராமமாக அது மாறி இருக்குது. நிறைய விவசாயிகள் வந்து நல்ல பணம் சம்பாதிக்கிறவங்களாக இருக்காங்க அப்படின்றது. என்னென்ன சஜஷன்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கிள் அப்படின்னா, எம்பவர் த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், ஃப்ரீக்வெண்ட்டாக எலெக்ஷன் நடத்துறது, அப்புறம் டீலிமிட்டேஷன் பண்ணுறது. ஸோ எப்படி மாநிலங்களுக்கு தொகுதிகளை எம்பி எம்எல்ஏ தொகுதிகளை பிரிக்கிறாங்களோ அதே மாதிரி லைக் பாப்புலேஷன் அடிப்படையில் கிராமங்களுக்கான டீலிமிட்டேஷனும் பண்ணணும். எஸ்சி எஸ்டி பீப்புள் அதிகமாகறானா அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும். ஸோ டிரான்ஸ்பரன்ஸாக பண்ணணும் அப்படின்ற இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், மேல் ப்ராக்டிசஸை வந்து அட்ரஸ் பண்ணுறது, ஃபினான்ஷியல் அட்டானமியை க்ரியேட் பண்ணுறது, அக்கௌண்டபிலிட்டி அதிகப்படுத்துறது. டிபெண்ட்டாக இல்லாமல் அவங்களே வந்து தங்களுக்கான வரிகளை கலெக்ட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ண ரோடு, லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம்
ஸோ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், டேம் கன்ஸ்ட்ரக்ஷன், சின்ன சின்ன செக் டேம்ஸை நான் சொன்னேன். ஸோ இதெல்லாமே உருவாக்குறதுக்கான ப்ராசஸை பண்ணணும் அப்படின்றது இந்த ஆர்டிகளோட ரெக்கமெண்டேஷன். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி இந்தியாவோட இவி ஆம்பிஷன்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி எனர்ஜி செக்யூரிட்டியில் மிகப்பெரிய ப்ராப்ளத்தை சந்திக்கிறோம். ஃபியூயல் ரேட் ஏறுது, இதனால் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா காமன் பீப்புள், தட் இஸ் புவர் பீப்புள் வில் கெட் அஃபெக்டட், காமன் மேன் வில் கெட் அஃபெக்டட். ஸோ ட்ரக்ஸு, அது மாதிரி ஃப்ரைட் வெஹிக்கிள்ஸ், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி ரொம்ப ரேட் அதிகமாகுது. அப்போ இதெல்லாமே ஈவியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஈவி பண்ணுறது தான் ஒரே சாய்ஸ் அப்படின்றாங்க. இப்போ ஈவியாக கன்வெர்ட் பண்ணணும்னா வி நீட் டு ஹாவ் அ 900லேருந்து 1100 டெராவாட் பெர் ஹவர் எலக்ட்ரிசிட்டி வந்து டிமாண்ட் அதிகமாகும். அதுக்கான பேஸ் நம்மகிட்ட இருக்கான்னு கேட்டாச்சுன்னா நம்மளோட மொத்த எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறதுல 1/3 ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி ஷுட் பி யூஸ்ட் ஃபார் இவி வெஹிக்கிள்ஸ். அந்த அளவு டிமாண்ட் அதிகமாகும். வெஹிக்கிள் பேஸ் எடுத்துக்கிட்டா நம்ம இந்தியாவை பொறுத்தவரை 420 மில்லியன் வெஹிக்கிள்ஸ் வந்து வாகன் போர்ட்டல் வழியாக அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ப்ராப்பரானது. இனி எல்லாம் இதில் எத்தனை போலி இருக்குது அப்படின்றதெல்லாம் we need to wait and see. ஸோ இதுக்கெல்லாமே நம்ம வந்து சோலார் பவர், எலக்ட்ரிசிட்டி, கோல் பேஸில் தான் அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம். சோலார் பவர் வந்து 26.44% சோலார் இன்ஸ்டலேஷன் கெப்பாசிட்டி. அதில் மொத்த கான்ட்ரிபியூஷன் டு தி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8.8% தான். கோல் தான் 68.56% பவர் ஜென்ரேஷனில் இருக்குது. ஹெவி ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.26 மில்லியன் ஹெவி ட்ரக்ஸ் இந்தியாவில் இருக்குன்றாங்க. அது மட்டுமே கன்சியூம் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி, அது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸாக மாற்றப்பட்டால் 60,000 கிலோவாட் பெர் ஹவர் ஒரு நாளைக்கு அது செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி 450லேருந்து 565 டெராவாட் பெர் ஹவர் எலக்ட்ரிசிட்டி வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? தென் டிரான்ஸ்மிஷன். ஸோ எலக்ட்ரிசிட்டி வெஹிக்கிள்ஸில் இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பவர் நார்த் சவுத் டிவைட் இருக்குது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், வெஸ்டர்ன் சைடுக்கும் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுல இஷ்யூஸ் இருக்குது. அப்போது பவர் கிரிட்டில் போயிட்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங்கில் டிஸ்ரப்ஷன் ஆகும், ரொம்ப டிலே ஆகும். அப்போ அங்கேயே க்யூ கணக்கில் காத்து கிடக்கணும். டிலே இன் ஹை வோல்டேஜ், அப்புறம் வீக் இன் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ட் டிஸ்காம்ஸ். ஆல்ரெடி எல்லா ஈவியுமே பண இழப்பில் இருக்காங்க, லாஸில் இருக்காங்க. அப்போ அவங்க எப்படி ப்ராப்பராக பண்ண முடியாது? அது மாதிரி ஈவினிங் சார்ஜிங் பீக் இருக்குது. நம்ம வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஓட்டிட்டு ஈவினிங் தான் எல்லோரும் சார்ஜ் போடுவாங்க நைட்டு. அப்போ நைட் நேரத்தில் அதிகமான எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கணும். அதெல்லாம் இந்தியா தாக்கு பிடிக்குமா அப்படின்றத இங்கே கொஸ்டின் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஆன் எலக்ட்ரிசிட்டி கிரிட், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். 50% பீப்புள் வந்து எலக்ட்ரிசிட்டி அடாப்ட் பண்ணாங்கன்னா 500 டெராவாட் பெர் ஹவர் நமக்கு தேவைப்படும். அதுக்கான கேப்பபிலிட்டி நம்மகிட்ட இருக்கா? ரெண்டாவது வந்து கோல் பேஸில் இருக்கும், இன்னும் பொல்யூஷன் அதிகப்படுது. 70% கோல் ஜென்ரேஷனில் இருக்கும். நோ சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் சார்ஜிங் பண்ணுறதுக்கு நம்ம காத்திருக்கணும். ஹை இனிஷியல் காஸ்ட் ஆஃப் இவி வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா வெஹிக்கிளோட டீசல் பெட்ரோலை விட ரொம்ப காஸ்ட் ஹையாக இருக்கும். அப்போ எத்தனை பேர் வாங்க முடியும்? அதுக்கப்புறம் 8 வருஷத்துக்கு பிறகு திருப்பியும் பேட்டரியெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும். கிரிட்டிக்கல் வெஹிக்கிள்ஸ், கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. லித்தியம் இதெல்லாமே பேட்ரி இதுக்கு வந்து தேவைப்படுது. அதெல்லாமல் நம்ம இம்போர்ட் பண்ண மட்டும் கிடையாது. பேட்டரி ரீசைக்ளிங், இ வேஸ்ட் அதிகமாகும். ஃபினான்ஷியல் வீக்னஸ் ஆஃப் டிஸ்காம்ஸ், ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட். ஸோ இதெல்லாமே ரீசனாக சொல்லப்படுது. நமக்கு இவி சார்ஜிங் வந்து இமீடியட்டாக இட்ஸ் இவி டிரான்சிஷன், எல்லா வெஹிக்கிள்ஸும் இவி மாற்றுறது வந்து பாசிபிலிட்டி இல்லை அப்படின்றத இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் சந்திரன் ஹாப் எக்ஸ்பெரிமெண்ட், அப்புறம் சாஸ்டி அப்படின்ற எக்ஸ்பெரிமெண்ட். இது ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. எப்போ லான்ச் பண்ணாங்க? 23rd August 2023 லேண்ட் ஆனதுக்கு பிறகு they did the ஹாப் எக்ஸ்பெரிமெண்ட். செப்டம்பர் 2023 பண்ணிட்டாங்க. இந்த ஹாப் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, சந்திரயான் லேண்டர் ஒரு 40 சென்டிமீட்டர் வந்து ஹைட்டை வந்துட்டு ஒரு 50 சென்டிமீட்டர் தூரத்தில் போய் திருப்பி லேண்ட் ஆகும். அதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சாயிலோட கெப்பாசிட்டியை தெரிஞ்சுக்கிற ரிகோலித்தை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காகவும், மெயினாக இந்த இன்ஜின் ரீஸ்டார்ட் பண்ணுறது, நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியுதான்றதை செக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் லேண்டரை வந்து நம்ம இங்கேருந்து இந்தியா லேண்டில் உட்காந்து ஆப்ரேட் பண்ண முடியும். அதுக்கான செக்கிங் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதில் எடுக்கப்பட்ட கலெக்ட் பண்ணப்பட்ட டேட்டா, ரிகோலித் டேட்டாஸ் எல்லாமே இப்போது சயின்டிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க அனலைஸ் பண்ணது. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். அது மாதிரி
CHASTI அப்படின்ற எக்ஸ்பெரிமெண்ட், தட் இஸ் சந்திராஸ் சர்ஃபேஸ் தெர்மல் ஃபிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட். அது ரிகோலிட்டை வந்து அதோட தன்மை எப்படி இருக்குது, நம்ம லேண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு சவுத் ஏரியாவில் மண்கள் ஒரு மாதிரி இருக்கும், நார்தர்ன் ஸ்டேட்ஸ் மண்கள் வித்தியாசமாக இருக்குது, அதோட திடத்தன்மை எப்படி இருக்குது, அதில் என்னென்ன மினரல்ஸ் இருக்குது அதை பற்றி ஸ்டடி பண்ணு. டெம்பரேச்சர் சென்சார் ராட் வந்து யூஸ் பண்ணி அதில் டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அப்படின்றது அதெல்லாம் சென்ஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரே மாதிரி இல்லை எல்லா இடத்துலையும். ஆனால் இட்ஸ் நாட் ஈஸி, லூனார் லேண்டிங் எல்லாமே ஈஸி, ரொம்ப ஈஸி கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ரோவரை யூஸ் பண்ணுறதும் இட்ஸ் நாட் அன் ஈஸி. ஆனால் தே ஆர் டூயிங் த ஸ்டடி. இது ரெண்டுமே வந்து இப்போ டேட்டா ரிலீஸ் ஆனதுனால நியூஸில் வந்திருக்கு. த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், பிரைம் மினிஸ்டர் அட்டெண்டட் தி இந்தியா நார்டிக் சமிட். இந்தியா நார்டிக் சமிட்ன்றது 5 நாடுகளுக்கும் இந்தியாவுக்குமான நார்டிக் கண்ட்ரிஸ். விச் ஆர் த நார்டிக் கண்ட்ரிஸ்? ஃபின்லாண்ட், டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், அஞ்சாச்சா? ஓகே, 5 கண்ட்ரிஸ் ப்ளஸ் இந்தியா. ஸோ நார்டிக் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட், பிகாஸ் க்ரீன் டிரான்சிஷன் அதிகமாக பண்ணியிருக்காங்க, டெக்னாலஜி வைஸில் ரொம்ப அப்டேஷனில் இருக்காங்க. இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்லேயும் ரொம்ப டாப்பில் இருக்காங்க. இது நார்வேல கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு, 3வது சமிட். இது 2018 ஃபஸ்ட் சமிட் ஹேப்பன், செகண்ட் சமிட் வந்து 2022, தேர்ட் சமிட் வந்து இப்போ நடந்திருக்கு, ஃபோர்த் சமிட் வந்து ஃபின்லாண்டில் நடக்கிறதா முடிவெடுத்திருக்காங்க. ஸோ 4 இயர்ஸுக்கு பிறகு நடக்கும். இப்போ அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க ஃபின்லாண்டில் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு. டென்மார்க், ஃபின்லாண்ட், நார்வே, ஐஸ்லாண்ட் சொல்லலை ஆச்சா, ஸ்வீடன். ஸோ 5 கண்ட்ரிஸ் இதில் இருக்காங்க. ஸோ என்னென்ன இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா க்ரீன் டெக்னாலஜி இனோவேஷன் பார்ட்னர்ஷிப். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன், நார்வேலேருந்து நம்ம க்ரீன் டிரான்சிஷன் பண்ணுறதுக்கான ஒப்பந்தங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நேற்று ஆர்டிக்கிளில் சொன்னேன். அது மாதிரி யூரேஷியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், தட் இஸ் ட்ரேட் ஆக்சலரேஷனாக இருக்கும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. டெப்பா அக்ரிமெண்ட், அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம நாட்டுக்குள்ளே வர்றது ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி நார்டிக் கண்ட்ரிஸ் ஹெல்பிங் இந்தியா டு பிகம் த பெர்மனன்ட் மெம்பர் இன் யுஎன்எஸ்சி அண்ட் என்எஸ்சியில் ஃபுல் டைம் மெம்பர் ஆகிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்வீடிஷும் நம்மவும் சேர்ந்து வீனஸ் ஆர்பிட்டர் மிஷனில் ஸ்வீடிஷோட பேலோட வந்து நம்ம கூட இன்டகிரேட் பண்ண இருக்காங்க. அப்புறம் மேரிடைம் கோஆப்ரேஷன்ஸ், டென்மார்க், ஸ்வீடன் போன்ற நாடுகள் இல்லிசிட் ட்ரக் ட்ரேடிங்கை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்தியா கூட கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அது மாதிரி 4th சமிட் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபின்லாண்டில் நடக்க இருக்குது. டீகார்பனைசிங் தி இண்டஸ்ட்ரி செக்டார். ஸோ லைக் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான டீகார்பனேஷன் டெக்னாலஜி அவங்கக்கிட்ட இருக்குது, அதை நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். இந்தியாவுக்கு இதில் என்னெல்லாம் பெனிஃபிட்னா 6G டெக்னாலஜி அவங்க அடாப்ட் பண்ணியாச்சு. அது மாதிரி செமிகண்டக்டர், டென்மார்க் போன்ற நாடு, ஸ்வீடன் போன்ற நாடுகள், ஸோ அவங்கள்ட்டேருந்து நம்ம அந்த டெக்னாலஜி வாங்குறதுக்கான வாய்ப்பு. அது மாதிரி EFTA, யூரேஷியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாக நம்ம நாட்டுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக $100 பில்லியன் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆர்டிக் அண்ட் போலார் ரிசர்ச்சில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கோம், அது வந்து இன்னும் அதிகப்படுத்தப்படும். ஷிப் ரீசைக்ளிங், தட் இஸ் க்ரீன் ஷிப்பிங். அவங்க வந்து நம்ம வந்து அதிகமாக பொல்யூஷன் பண்ணுறோம், அதை ஷிப் வந்து ரீசைக்கிள் பண்ணுற மாதிரியும், அதில் வந்து நம்ம ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுறது ஃபியூவலுக்கு. அது மாதிரி டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் இந்த கண்ட்ரிஸ் கூட, ஸ்வீடன், டென்மார்க் போன்ற நாடுகள் கூட சேர்ந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் தயாரிக்கிறது, ஜாயிண்ட் வெஞ்சர்ஸில் தயாரிக்கிறதுக்கான அக்ரிமெண்ட்ஸ் வந்து பண்ணப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. Display the PDF. Okay, so with reference to the Earth's magnetosphere, consider the following statements. Statement number 1, the magnetosphere acts as a protective shield against harmful solar particles. Statement number 2, solar wind consists of uncharged particles only, which are released from the sun. Statement number 3, auroras are formed when solar particles interact with the Earth magnetic field and atmosphere near the polar regions. Options are A, 1 and 2 only, B, 2 and 3 only, C, 1 and 3 only, D, all of the above. Question number 2, with reference to the Animangalam copper plates recently seen in news are associated with which of the following empire? Options are A, Vijayanagara Empire, B, Maurya Empire, C, Chola Empire, D, Pallava Empire. Question number 3, with reference to the pangolins, consider the following statements. Statement number 1,
Pangolins are reptiles because their bodies are covered with scales. Statement number 2, Asian pangolins species are commonly known to climb trees, where African ground pangolins usually live in burrows. These are the statements given above is are correct. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 4. With reference to the SMILE mission, consider the following statements. Statement number 1. It is a joint mission of the European Space Agency and Chinese Academy of Science. Statement number 2. It will study the interaction of solar wind with Earth's magnetosphere and ionosphere. Statement number 3. It will be positioned above Earth's south pole. So how many of these statements given above are correct? Options are A, only 1, B, only 2, C, all the 3, D, none of the above. Question number 5. With reference to the India Space Sector Institution, consider the following statements. Statement number 1. Antrix Corporation primarily markets ISRO's products and services to international clients. Statement number 2. New Space India Limited is mainly responsible for launching satellites in low Earth orbit. Statement number 3. NSIL focuses on productionization and commercial exploitation of space technologies through industry participation. How many of these statements given above are correct? Options are A, only 1, B, only 2, C, all the 3, D, none of the above. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1, answer is B. Question number 2, answer is A. Question number 3, answer is C. Question number 4, answer is B. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.